சிஏ, சிஎம்ஏ போன்ற ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்குலாம் ஒரு முழு நேர கல்லூரி இருக்கா அப்படிங்கிறது தான் உங்களில் பல பேரோட தேடலாக இருக்கும். அந்த தேடலுக்கான பதில் தான் இன்னைக்கு நான் நிற்கிற இடம். ஈரோடு பெருந்துறையில் இருக்கிற நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். இங்கே சிஏ, சிஎம்ஏ போன்ற ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு ஒரு முழு நேர கல்லூரி மாதிரி பாடத்திட்டங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சிஏனா என்ன, அதனோட ஸ்கோப் எப்படி இருக்குது, எப்படி சிஏ, சிஎம்ஏ போன்ற படிப்புகளுக்கு இங்கே முழு நேர வகுப்புகள் எடுக்கிறாங்க, வெளியே விட மாணவர்கள் இங்கே அதிகப்படியாக பாஸ் பர்சன்டேஜை கொடுக்கறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. சிஏ மாதிரியான ஒரு படிப்புக்கு ஐசிஏ வந்து ஒரு காலேஜ் மாதிரி ஒரு பெருசாக தேவைப்படாது, ஒரு யூனிவர்சிட்டி தேவைப்படாது அப்படிங்கிற ஒரு பேட்டர்னில் தான் இருக்காங்க. அதனால தான் இதை வந்து மாணவர்கள் வீட்டில் இருந்தே படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது. இல்லைனா அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி போட்டு கீழே காலேஜஸ் உருவாக்கி பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இன்ஸ்டிடியூட்டே அப்படி நினைக்கும் பொழுது இந்த பேட்டர்னை உருவாக்குறதுக்கான காரணம் என்ன? உண்மையில் அந்த பேட்டர்ன் தேவைதானா? சிஏ படிப்பை பொறுத்த வரைக்கும் ஐசிஏ இன்ஸ்டிடியூட் வந்து இந்த படிப்புகளுக்கு முழு நேரமாக ஒரு கல்லூரிக்கு நீங்கள் போகணும் அப்படின்ற மாதிரி இதை வந்து வடிவமைக்கலை. ஓகே, இதுதான் வந்து இந்த படிப்புகளில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். ஏன் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி வைக்கல அப்படின்னா, மாணவர்கள் வந்து முழு நேரமாக கல்லூரிக்கு போய் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவங்க வந்து பகுதி நேரமாக இதை படிக்கணும். மீதம் இருக்க நேரங்களில் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி அந்த கோர்ஸ் அவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணலை. ஆக்சுவலாக இதையே வந்து அட்வான்டேஜாக நினச்சி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து சீக்கிரமாக இந்த கோர்ஸை வந்து முடிக்க முடியும். நிறைய பேர் வந்து இதை தவறுதலாக புரிஞ்சுக்கிறாங்க. எப்படின்னா, இந்த படிப்பு வந்து நம்ம முழு நேரமாக படிக்க வேண்டியதில்லை, இதுக்கு வந்து நம்ம பகுதி நேரமாக படித்தா போதும், ஸோ இதை வந்து நம்ம மார்னிங் டியூஷன்ஸோ ஈவினிங் டியூஷன்ஸோ போய் படிக்கலாம், அண்ட் மற்ற நேரங்களில் இன்னொரு டிகிரி கோர்ஸ் எடுத்து படிக்கலாம், இல்லை நான் வந்து ஒரு ஃபுல் டைமாவோ இல்லை பார்ட் டைமாவோ ஜாபுக்கு போயிட்டு இந்த கோர்ஸையே வந்து பகுதி நேரமாக படிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு தவறான அணுகுமுறை. ஸோ அந்த அணுகுமுறையில் வர மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100ல் 2 பேர் 3 பேர் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுது, மிச்சம் எல்லாருமே ஃபெயில் ஆகிடுறாங்க. ஸோ அதை தான் நம்ம கருத்தில் வச்சு என்ன பண்ணியிருக்கோம்னா, முழு நேரமாக இந்த படிப்புக்கு ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் படிக்க முடியும். இதற்கான பயிற்சி நேரம் வந்து அளவுக்கு அதிகமாக அவங்க எடுக்க வேண்டியிருக்குன்றதுனால தான் இதை வந்து நம்ம ஒரு முழு நேர கல்லூரியாக ஒரு எப்படி ஒரு +1 +2க்கான ஒரு பள்ளி படிப்பு இருக்குமோ அதே மாதிரி ஒரு மார்னிங் 9லேருந்து ஈவினிங் 4 வரைக்கும் அந்த இடைப்பட்ட 6 மணி நேரத்தில் ஒவ்வொரு பாடத்திற்கும் தனித்தனியாக ஆசிரியர்கள், ஸோ அந்த பாடங்களுக்கான படிப்பு, அதற்கான பயிற்சி, அது முடித்த பிறகு தொடர்ந்து அவங்களுக்கான தேர்வுகள், அதாவது மாதிரி தேர்வுகள்லாம் நடத்தணும் அப்படின்றது தான் இந்த படிப்புகளில் மாணவர்கள் எளிமையாக அந்த படிப்பை முடிப்பதற்கான ஒரு வழின்ற மாதிரி நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம். சிஏங்கிறது எத்தனை வருஷம் படிப்பு சார்? அதாவது ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் அந்த மாதிரி இருக்குமா? என்னென்ன படிப்போம் சார்? சிஏவை பொறுத்தளவு இது வந்து ஒரு 4 ஆண்டுகள் படிப்பு. இதை வந்து 3 ஸ்டேஜ் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து ஃபவுண்டேஷன் லெவலில் வந்து 4 பேப்பர்ஸ் இருக்கும். அப்போ இதோட ஃபஸ்ட் பேப்பர் வந்து அக்கௌண்டன்சி, 2வது பேப்பர் வந்து பிஸ்னஸ் லா. இந்த பிஸ்னஸ் லா வந்து ஏற்கனவே இந்த +2 மாணவர்கள் ஏற்கனவே தன்னுடைய பாடத்திட்டத்தில் படிச்சிருக்காங்க. 3வது பேப்பர் பொறுத்தளவு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ஸ், அதாவது மேத்தமெட்டிக்ஸ் பேப்பரு. இது வந்து ஆல்ரெடி இவங்க 10th ஸ்டாண்டர்டு 12th ஸ்டாண்டர்டில் படிக்கக்கூடிய மேக்ஸ் தான். 4வது பேப்பர் வந்து பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ். இந்த பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் இவங்க வந்து +2 படித்த இதுதான் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இது வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து இந்த ஃபவுண்டேஷன் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு இன்டர்மீடியட் கோர்ஸுக்கு வந்து போகலாம். டிகிரி முடிச்சுட்டு டைரெக்டாக போகலாம். இங்கே பொறுத்தளவு 6 பேப்பர் இருக்கும். குரூப் 1ல் 3 பேப்பர் இருக்குது, குரூப் 2ல் வந்து 3 பேப்பர் இருக்கும். எக்ஸாமினேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, இயர்லி வந்து த்ரீ டைம் வந்து எக்ஸாம் நடக்கும். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஜனவரியில் ஒரு டைம் எக்ஸாம் நடக்கும், தென் மேல ஒரு எக்ஸாம் நடக்கும், அடுத்து வந்து செப்டம்பரில் வந்து எக்ஸாம் நடக்கும். பாசிங் பர்சன்டேஜ் பொறுத்தளவு, அதாவது ஃபவுண்டேஷனில் ஒவ்வொரு பேப்பரில் வந்து 40 மதிப்பெண்கள் எடுக்கணும். டோட்டலாக வந்து அக்ரிகேட், அதாவது அந்த டோட்டல் பண்ணுற பேர் தான் அக்ரிகேட் சொல்லுவாங்க. டோட்டலாக வந்து 200 மார்க் வாங்கினா ஃபவுண்டேஷனுக்கு வந்து பாஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்டர்மீடியட் பொறுத்தளவு மொத்தம் வந்து 3 பேப்பர், ஒரு குரூப் 3 பேப்பர் இருக்கும். டோட்டலாக வந்து 150 மார்க் வாங்கணும்.
இதனுடைய எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது இன்டர்மீடியட்டில் வரக்கூடிய ஒவ்வொரு பேப்பருக்கும் 30 மதிப்பெண் வந்து எம்சிக்யூ பேஸ்டு வந்து இருக்கும், மீதி 70 மதிப்பெண் வந்து டிஸ்கிரிப்ட் எழுதுகிற மாதிரி வந்து இருக்கும். இந்த 30 கொஷின் எப்படி கேட்டனா கேஸ் பேஸ்டு சினாரியா, ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்து அந்த டாப்பிக்கில் வந்து கொஷின் வர மாதிரி வந்து இருக்கும். இதுதான் என்னுடைய பாசிங்கினுடைய சிஸ்டம் வந்து இதுதான். ஸோ அப்போ நம்ம அந்த இன்டர்ன் முடிச்சுட்டு அப்புறம் என்ன சார் பண்ணுவோம்? இன்டர் முடிச்சுட்டு அவங்க ஆர்டிகல்ஸுக்கு போகணும். ஆர்டிகல்ஸ் 2 இயர்ஸ் வந்து ஒரு ஆடிட்டர்கிட்ட வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஆடிட்டர்கிட்ட போய் அங்கே வந்து இருக்கக்கூடிய நடைமுறையில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை வந்து லேர்ன் பண்ணணும். இதுக்கடையில் வந்து நம்ம வந்து நிறையா வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் நம்ம அட்டன் பண்ணணும். 1.5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாவே நம்ம வந்து ஃபைனல் எழுதுறதுக்கு எலிஜிபிலிட்டி வந்து கிடைக்கும். அந்த ஆடிட்டர்கிட்ட போகக்கூடிய சமயத்தில் தான் நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படின்னு சொல்லி நம்ம வந்து லேர்ன் பண்ணக்கூடிய சூழ்நிலை அங்கே தான் நம்மளுக்கு வந்து உருவாகும். அப்போ இந்த டிகிரி மாதிரி வந்து இது ஒரு வருஷம் படிக்கணும், இது ஒரு வருஷம் படிக்கணும்ட்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை ஃபிக்ஸடாக ஃபவுண்டேஷன்னா எத்தனை மாதங்கள் இல்லை எத்தனை வருஷம் படிக்கணும், இல்லை இன்டர்னா எத்தனை மாதங்கள் எத்தனை வருஷம் படிக்கணும்? மினிமம் நம்ம 4 இயர்ஸில் வந்து அந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே. இந்த சிஏவோட மோகம் அப்படின்னு அதிகரித்ததே கடந்த ஒரு 15 ஆண்டுகளில் அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். இதில் லாஸ்ட் 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சயின்ஸ் குரூப் மாணவர்கள், இது ஆர்ட்ஸ் மாணவர்களுக்கானது சிஏ அப்படின்னு இருந்தது போக பயாலஜி எடுத்த மாணவர்கள்லாம் இப்போ சிஏக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மோகம் அதிகரிக்க என்ன சார் காரணம்? ஓகே, ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸோட க்ரோத் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து எல்லாருமே ஜாப்க்கு போயிட்டு இருந்தாங்க, கவர்மெண்ட் ஜாப்பை நோக்கி போயிட்டு இருந்தாங்க, அடுத்து ப்ரைவேட் ஜாப் கிடைச்சாலும் போதுன்ற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொந்தமாக தொழில் தொடங்குறதுக்கு தான் விருப்பம் தெரிவிக்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, ஒரு காலகட்டத்தில் நான் சொல்கிறது ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தொழில் துறையாக இருந்தாலும் அதில் முக்கால்வாசி வந்து அரசாங்க நிறுவனமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஏதோ ஒரு துறையில் தான் வந்து தனியார் நிறுவனங்களுடைய கால்பதிப்பு இருக்கும். ஆனால் அதுக்கப்புறமா வந்து பொருளாதார மாற்றங்களில் பார்த்தீங்கன்னா அயல்நாட்டு நிறுவனங்கள் வந்து இந்தியாவில் வந்து சர்வசாதாரணமாக தொழில் தொடங்குற மாதிரியான ஒரு முறை. அது இல்லாமல் தனியார் நிறுவனங்களும் வந்து எல்லா துறைகளிலையும் கால்பதிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை வந்து இந்த கடந்த 20-30 வருடங்களாக இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, தொழில் துறையில் வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு தொழில்துறையினுடைய வளர்ச்சியுமே வந்து இந்த சிஏசிஎம்ஏ படித்தவர்களுக்கான வளர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த வரி சட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இன்கம் டேக்ஸாக இருந்தாலும் சரி, ஜிஎஸ்டியாக இருந்தாலும் சரி, இதில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்ஸோட அட்வைஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. அது யார் கொடுப்பாங்க அப்படின்னா, அது சிஎஸ்சிஎம்ஏ முடிச்சவங்க தான் கொடுப்பாங்க. மொத்தத்தில் இந்த படிப்பை முடிச்சா நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் இந்த படிப்புகளுக்கான மோகம் அதிகரித்ததற்கான ஒரு காரணம். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் என்ன மாதிரியான சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க? மாணவர்களுக்கு என்ன மாதிரியான டீச்சிங் மெத்தடை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம்? எப்படி படிக்க வைக்கிறீங்க? நம்ம காலேஜ் பொறுத்தவரை இது ஒரு ஃபுல் டைம் ஆடிட்டிங் காலேஜ். அப்போது ரெகுலராக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நம்மக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஆஸ்திரேலியா தான் இங்கே தங்கி வந்து படிச்சுட்டு இருக்காங்க. நம்மளுடைய சிஸ்டம் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம வந்து 4 மந்த் வந்து ஒரு இன்டென்சிவ் டீச்சிங் வந்து ஃபஸ்ட் பண்ணிடுவோம். அப்போ டீச்சிங் அப்படின்னா ஒவ்வொரு சாப்டருமே மாணவர்களுக்கு புரியும் வரை தெளிவாக வந்து ஒவ்வொரு சாப்டர் வந்து நடத்திடுவோம். இந்த சாப்டர் முடித்த கடைசியில் ஒரு ரிவிஷன், சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லீவ் போட்டிருக்கலாம், அதை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காக ஒரு ரிவிஷன் கிளாஸ் வந்து ஒரு 10 ஹவர்ஸ் வந்து போடுவோம். ரிவிஷன் கிளாஸ் போட்டுட்டு டவுட் கிளாஸ்ன்னு வந்து வைப்போம். அடுத்து ரேபிட் ரிவிஷன் சொல்லிப்போம். அப்போ இந்த 4 பார்ட் வந்து நாங்கள் வந்து டீச்சிங்க்கு வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அடுத்து கோச்சிங் பொறுத்தளவு ஃப்ரம் த பிகினிங் முதல்ல இருந்தே ஒவ்வொரு சம்மன் நடத்தும் பொழுது டெய்லி ப்ராக்டிஸ், டெய்லி ஹோம்ஒர்க். அப்போ எங்கள் ஹாஸ்டல் இருப்பாங்க, டெய்லி வந்து ஒரு செப்பரேட் நோட்டு போட்டு டெய்லி ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க. அப்போ வார வீக்லி ஒவ்வொரு டெஸ்ட், அந்த வாரத்தில் நடக்கக்கூடிய போர்ஷன் அந்த வீக்லி டெஸ்ட்டில் வந்து கவர் பண்ணுவோம். அடுத்து வந்து பை மந்த்லி 15 டேஸ் வந்து ஒரு டெஸ்ட் வைப்போம். அந்த 15 டேஸ்க்குள்ளே என்ன கவர் ஆகுதோ அதுக்கு வந்து ஒரு டெஸ்ட் நடத்திடுவோம். அடுத்து வந்து மந்த்லி டெஸ்ட், மாதம் டெஸ்ட் வந்து நடத்தி ஒவ்வொரு டெஸ்ட்டுடைய ரிப்போர்ட்டெல்லாம் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுவோம். போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ண கடைசியில் மறுபடியும் எகைன் வந்து டவுட் கிளாஸ் வந்து ஒன்று போடுவோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது டவுட் வந்தா டவுட் கிளாஸ் போட்டுட்டு சாப்டர் வைஸ் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ மொத்தம் எவ்வளோ வந்து அந்த கரிக்குலத்தில் டோட்டலாக எவ்வளோ சாப்டர் இருக்கோ அவ்வளோ சாப்டர் வந்து டெஸ்ட்டு முடிச்ச கடைசியில் அடுத்து வந்து 50% அதனுடைய இருக்கக்கூடிய ஹாஃப் போர்ஷனில் ஒரு 2 டெஸ்ட்டுமே, ஃபுல் போர்ஷனில் ஒரு 2 டெஸ்ட்டும் நடத்துவோம். அப்போ நிறைய டெஸ்ட்டு நம்ம நிறைய நடத்தும் போது மாணவர்கள் எப்படி இருக்காங்க, அடிப்படையாக எவ்வளோ புரிஞ்சிருக்காங்க, அவங்க எப்படி தயார்படுத்தியிருக்காங்க அப்படி விஷயம் தெரிஞ்சுட்டு அதை அந்தந்த இடத்துலையே வந்து நம்ம வந்து சரி பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடச்சிட்டு இருக்கு. இப்போ ஓவராலாக இந்த சிஏவோட ஃபவுண்டேஷனும் சரி, இன்டர்மீடியட்டும் சரி, நேஷ்னல் லெவலில் என்ன ஆவரேஜ் பாஸ் அவுட் இருக்குது? நம்ம காலேஜோட ஆவரேஜ் என்ன சார்?
நேஷனல் லெவல் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒவ்வொரு டேம் மாறும். இப்போ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 13% வந்து 13% வந்து கொடுத்துருக்காங்க. போத் குரூப் எழுதும்போது ஒரு 25% இருக்கும். அது அந்தந்த சூழ்நிலை தகுந்த மாதிரி தான் அந்த போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் வந்து இன்ஸ்டியூட் வந்து முடிவு பண்ணுவாங்க. இது வந்து ஆவரேஜாக கொடுக்கக்கூடிய இன்ஸ்டியூட் கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜ். நம்ம வந்து சராசரி பார்க்கும்போது ஃபவுண்டேஷன் எடுத்து ஒரு 70% வந்து நம்ம வந்து ரிசல்ட் வந்து கொடுப்போம். 100 மாணவர்கள் 70 மாணவர்கள் பாஸ் ஆகும். இது நேஷனல் ஆவரேஜை விட அதிகம் தான். அதிகம். ஆனால் 70 மாணவர்களுக்கு நம்மகிட்ட வந்து தொடர்ச்சியாக நம்மளுக்கு டெஸ்ட் எல்லாம் அட்டன் பண்ணுறவங்க கம்பல்சரி 70% வந்து பாஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்டர்மீடியட்டில் ஒரு 60% பாஸ் பண்ணுவாங்க. 60% மாணவர் வந்து வருஷம் இங்கே வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா நம்ம கொடுக்கக்கூடிய கோச்சிங் தான். ஸோ டெஸ்ட்டாக வச்சு பசங்க டெஸ்ட்டில் வந்து என்ன எழுத போகிறாங்களோ அதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் ஆயிடுறாங்க. டெஸ்ட்டை பற்றி பயமே இல்லாமல் முன்னாடி படிச்சு. கோர்ஸ் பொறுத்தளவு ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். இப்போ மற்ற கோர்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒரு ப்ராக்டிக்கல்னு ஒன்று இருக்கும். நம்ம இந்த சிஏ கோர்ஸுக்கு வந்து ப்ராக்டிக்கலும் கிடையாது. அப்போ நம்ம இருக்கக்கூடிய சம்முகளை வந்து நம்மளாக ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அங்கே போய் நல்ல ஒரு மதிப்பெண் வந்து வாங்க முடியும். அதனால் நான் நிறைய வந்து ப்ராக்டிஸ் வந்து நம்ம கல்லூரி வந்து கொடுத்துட்ருக்கோம். அதனால் நல்ல ரிசல்ட் வந்து நம்ம கல்லூரியில் கிடச்சிட்ருக்கு. ஸோ இது ஸ்கூலும் கிடையாது, என்டையராக காலேஜ் மாதிரி பசங்க ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கிற மாதிரியும் கிடையாது. நடுவில் சென்டராக ஏதோ ஒன்று பண்ணுறீங்க. என்ன சார் பேட்டர்ன், என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எப்படி இதை நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா பள்ளி பருவத்திலே மாணவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்க மாட்டாங்க. அதாவது நான் படிக்கணும், நான் நல்ல மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 100ல் ஒரு 10 மாணவர்கள் தான் சுயமாக முயற்சி எடுத்து படிப்பாங்க. ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதை டீச்சர் வந்து ப்ரெஷர் கொடுக்கணும். அதாவது நீ படி, இப்படி படித்தாதான் நீ பாஸ் பண்ண முடியும்னு அவங்களை வந்து கைட் பண்ணணும். அடுத்தது பேரண்ட்ஸும் வந்து அவங்களுக்கு புஷ் கொடுக்கணும். நீ படிக்கணும், 10ஆவதுல நல்ல மதிப்பெண் எடுக்கணும், இப்போ நீ எடுத்திருக்கிறது போதாது அப்படின்றத வந்து அவங்களுக்கு நம்ம அறிவுறுத்தணும். ஸோ அந்த மாணவர்களை வந்து படிக்க வைக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். டீச்சிங் மட்டும் முக்கியம் கிடையாது, கோச்சிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டிஃபரன்ஸ் புரியணும். கோச்சிங்க்கும் டீச்சிங்க்கும் டிஃபரன்ஸ் புரியணும். ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துனாங்க, நான் நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன், நானே படிப்பேன்னா படிப்பேன். அது வந்து 100ல் 10 மாணவர்கள் தான் சுயமாக படிப்பாங்க. ரிமைனிங் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்கார வச்சு நம்ம படிக்க வைக்கணும். அதுவும் வந்து நம்ம ஷெட்யூல் பண்ணணும். இந்த பாடத்துக்கு எவ்வளோ நேரம் வந்து நீங்கள் ஒதுக்கணும். ஸோ அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா திட்டமிட்டு என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் வந்து அவங்க சுயமாக படிக்கணும் அப்படின்றத அவங்க படிக்கிறாங்களான்றத மேற்பார்வையிடுவோம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வந்து அவங்களுக்கு வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ யூஸ்வலாகவே ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறது மட்டும் போதாது, அதுக்கான தேர்வு முறைகளுக்கும் தயாராகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பல தடவை அந்த தேர்வுகளை வந்து எழுதி பார்க்கணும். அந்த தேர்வுகள் வந்து எந்த முறையில் இருக்குமோ அதே மாதிரியான மாதிரி தேர்வுகளை வந்து தொடர்ந்து நம்ம எழுத வைப்போம். ஸோ இதுதான் நம்ம கல்லூரியில் மாணவர்கள் வந்து நல்ல மதிப்பெண்களில் தேர்ச்சி பெறுவதற்கான சக்ஸஸ் ஃபார்முலா. இப்போ தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள் இருக்காங்க சார். அவங்க வந்து இங்கே தங்கி படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்கன்னு வைங்களேன். பெற்றோரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். இப்போ நான் சென்னை மாதிரி ஒரு சிட்டிக்கு அனுப்புகிறேன்னா என் பையனுக்கு அங்கே எல்லாமே கிடைக்கும், அவன் பாதுகாப்பாக இருப்பான், ஏன்னா அது ஒரு டயர் 1 சிட்டி அப்படின்ட்டு. இப்போ ஈரோடு மாதிரி ஒரு இடத்துல வந்து நான் சிஏ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக படிக்க அனுப்புகிறேன்னா என் பிள்ளைக்கு எல்லாமே கிடைக்குமா அப்படிங்கிறது தான் பெற்றோரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. என்னென்ன சார் இருக்கீங்க நம்ம? சரி, பொதுவாக நீங்கள் ஈரோடுன்னு சொல்கிறத விட ஈரோடுலேருந்து பெருந்துறை வரணும், பெருந்துறையிலேருந்து திருப்பதி வரணும். கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டி ஈரோடுலேருந்தே நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி வந்து தான் நம்மளுடைய கல்லூரிக்குள்ளே வரா மாதிரி இருக்கும். சரி, ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதலே நம்ம வந்து இந்த முழு நேர கல்லூரி அப்படின்றது தமிழகத்துலன்னு சொல்கிறத விட இந்தியாவிலேயே முதலில் இந்த கான்செப்ட் நம்ம கொண்டு வந்தோம். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா பல மாநிலங்கள்ல இருந்தும் பல மாவட்டங்கள்ல இருந்தும் மக்கள் வந்து இங்கே வர ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ மாணவர்களுக்கு வந்து எல்லா வசதிகளையும் நம்ம செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் அவங்களால படிப்பில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கல்லூரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ளஸ் வந்து ஹாஸ்டல் வசதிகளோட தான் நம்ம வந்து கல்லூரியவே தொடங்கணும். மாணவருக்கு தனித்தனி ஹாஸ்டல் வசதிகள் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து உணவு வந்து 3 வேளை உணவு, காலையில் டீ காஃபி கொடுக்கறது வந்து, ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்கறது வந்து எல்லாமே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிடுவோம். இன்க்ளூடிங் அவங்களோட லாண்ட்ரி ஃபெசிலிட்டிஸ் கூட. அவங்களுக்கு வந்து நம்ம யூனிஃபார்ம் சிஸ்டம் வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரிய வேண்டியது தான் என்னென்னா அவங்க வந்து அவங்க போடுற ட்ரெஸ்ஸு கூட அவங்கள வந்து கொஞ்சம் டைவர்ட் பண்ணும். ஸோ அவங்க வந்து அதை பற்றி கிளாஸ் ரூமில் பேசிகிட்டு இருக்கிறது அதுக்கு அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதை வாஷ் பண்ணுறதுக்கோ இன்றைக்கி என்ன ட்ரெஸ் போடணுன்றதுலாம் கூட அவங்க ஃபோக்கஸ் பண்ணி அந்த டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால யூனிஃபார்ம் சிஸ்டமில் தான் இருக்கும். ஸோ இப்போ அதுக்கான வாஷ் பண்ணி கொடுக்குறது அதுமான விஷயங்களையும் நம்மளே வந்து பார்த்துக்குவோம். மாணவர்கள் வந்து நம்மளுடைய கல்லூரி பொறுத்த வரைக்கும் இந்த படிப்பதற்கான சூழல் இங்கே இருக்குது அப்படின்றத தான் விரும்புகிறாங்க. அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். காலையில் வந்து பார்த்திங்கன்னா 6 மணிலேருந்து அவங்க 7:30 வரைக்கும் அவங்களுடைய தயாராகிற நேரம். அதன் பிறகு அவங்க வந்து அவங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கல்லூரிக்கு வர்றது. கல்லூரியில் வந்து 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இங்கே ப்ரொஃபஸர்ஸோடைய கிளாஸஸ் அட்டன் பண்ணுறது, அவங்களுடைய கோச்சிங்கு, அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதி பார்க்குறது எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ யூஸ்வலாக காலேஜில் என்ன பண்ணுவோம், ஸ்கூலில் என்ன பண்ணுவோம், 4 o'clock முடிஞ்சிச்சுன்னா வீட்டுக்கு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம இஷ்டம் தானே, என்ன வேணால் பண்ணலாம். என்டர்டைன்மெண்ட் இருக்கும், டிவி இருக்கும், மொபைல் இருக்கும், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகலாம். இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது. ஸோ 4 மணி ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து ஹாஸ்டல் போகிற மாதிரி இருக்கும். ஃப்ரெஷ்அப் ஆன பிறகு ஈவினிங் வந்து ஒரு 5:30 to 8 திரும்பவும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு ப்ரைவேட் டியூஷன்ஸ் எடுத்து படிக்கிற மாதிரியான ஒரு ஆம்பியன்ஸில்
மாணவர்கள் எல்லாருமே உட்காந்து படிக்கணும். அவங்க படிக்கிறாங்களான்றதை உறுதி செய்வதற்கு அங்கேயும் வந்து ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறமா அவங்களோட டின்னர் டைம் இருக்கும். அண்ட் அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா டைம் டேபிள் போட்டு கொடுப்போம். இன்னைக்கு அவங்க எந்த பாடம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் டேபிள் போட்டு கொடுப்போம். அந்த டைம்ல அவங்க படிக்கும்பொழுது வர சந்தேகங்களை வந்து ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஒரு நாள் வந்து 24 மணி நேரம் அப்படின்னா அவங்க தூங்குறதுக்கும் அவங்களுக்கான ரெஸ்ட்டும் போக 10 இருந்து 12 மணி நேரம் இந்த படிப்புக்காக மட்டுமே மாணவர்கள் செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு தான் இந்த என்எம்சி கல்லூரியோட ஒரு அட்வான்டேஜ். அந்த கட்டமைப்பு தேவைப்படுதா சார் இந்த சிஏவை கிளியர் பண்றது? நிச்சயமா தேவைப்படுது. ஸோ நீங்க வந்து இந்த சிஏ படிப்புக்கு இவ்வளவு நேரம் மாணவர்கள் செலவு பண்ணணுமா, அவங்க மன அழுத்தத்துக்குள்ள போயிடுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. மற்ற ப்ரொஃபஷனல் கோர்சஸ்லயும் இதே மாதிரியான ஒரு முறை தான் இருக்கு. எந்த மருத்துவக் கல்லூரி மாணவர் வந்து நான் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் படித்தேன், நான் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் படித்தேன் பாஸ் ஆகணும்னு சொல்லுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. என்னன்னா அவங்க கல்லூரியில் ஒரு 6 மணி நேரமும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்க்கு வந்து அவங்க மருத்துவமனைகளுக்கு போகிறது, அது இல்லாமல் அவங்க உட்காந்து படிக்கிற நேரம்லாம் கூட்டி கழித்து பார்த்தோன்னா 10 மணி நேரம் அவங்க படிப்புக்குன்னே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ண மாணவர்கள் தான் எல்லா துறையிலுமே சாதித்த மாணவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரியான ஒரு அணுகுமுறை தான் இந்த படிப்பில் இருக்குது. ஈவன் நீங்கள் சிவில் சர்வீஸ் எடுத்துக்கோங்களேன், அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 மணி நேரத்துக்கு மேலே தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதாவது லட்சத்தில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நான் அவ்வளோலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலங்க, ஆனால் நான் பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லுவார். அதே அணுகுமுறை எல்லா மாணவர்களுக்கும் சூட்டபுளாக இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்காது. சென்னையில் அவ்வளோ இன்ஸ்டியூட்ஸ் இருந்தோம். நான் ஏன் என்எம்சி சூஸ் பண்ணேன்னா ஒரே ரீசன் தான், இங்கே எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்காது. இவங்களோட அட்மாஸ்பியர் காலேஜ் டைமிங் சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் டே அவ்வளோ தான் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே 9 to 4:15 அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 6 hours நம்ம இங்கே ஸ்டடிக்காக மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் என்எம்சியை சூஸ் பண்ணதுக்கு மெயின் ரீசன் ஹாஸ்டலோட. நம்ம இப்போ சென்னையில் நான் இருக்கேன்னா நான் தனியாக ஹாஸ்டல் இருப்பேன், தனியாக கோச்சிங் இன்ஸ்டியூட் இருந்திருக்கும். அப்போ நான் கோச்சிங் இன்ஸ்டியூட் போயிட்டு நான் வந்து ட்ராவல் அந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எனக்கு இருந்திருக்கும். இங்கே வந்து ஹாஸ்டலோட எனக்கு ஃபெசிலிட்டி கிடச்சிச்சு, அதனால் நான் என்எம்சி சூஸ் பண்ணேன். டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ண டீச்சர்ஸ் இருக்காங்க, ஃபோன் தேவைப்படாது. அப்படி ஹாஸ்டலில் டவுட் வந்தாலும் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் ஸ்டாஃப்ஸ் வந்து இல்லை, அங்கே ப்ரெசன்ஸ் இல்லை அப்படின்னா சிஸ்டம் இருக்குது, நம்ம சிஸ்டமில் டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இங்கே எல்லாருமே சிஏ படிக்கிறாங்க அப்படின்னும் போது நம்ம வந்து பெருசாக டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ஓகேப்பா ஃப்ரெண்டு சிஏ பண்ணுறாங்க, நம்ம வந்து வெளியே ஹாஸ்டலில் இருந்திருந்தோம்னா அவங்க வேலைக்கு போகிறவங்களா இருந்திருப்பாங்க, அந்த மாதிரி ஒர்க்கிங் உமன்ஸாக இருக்கும்போது அவங்கக்கிட்ட நம்மளால் நம்மளோட ஸ்டடீஸ் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்க முடியாது. இதுவே இங்கேன்னும் போது நம்ம கூட படிக்கிறவங்க எல்லாருமே சிஏ தான் படிப்பாங்க. நம்மளோட டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் ஸ்டாஃப்ஸ் இல்லாதப்போ ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஒரு யூனிஃபார்மிட்டி, இப்போ நாங்கள் யூனிஃபார்ம் போடுறோம் அப்படின்னா யூனிஃபார்மிட்டி இருக்கும். இங்கே வந்து ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு வந்தவங்களும் இருப்பாங்க, டிகிரி முடிச்சுட்டு வந்தவங்களும் இருப்பாங்க, ஆர்டிகல்ஷிப் போயிட்டு வந்தவங்களும் இருப்பாங்க. அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்க எல்லாரும் ஈவனாக ஒரே கிளாஸ் ரூமில் உட்காரோன்னா ஒரே மாதிரி யூனிஃபார்ம் இருந்தால் அப்போது நம்மளுக்குள்ள ஒரு வேரியேஷன்ஸ் இருக்காது. அப்பா நீ ஃபவுண்டேஷன் முடிச்சிருக்க, உனக்கு அதிகமாக மூளை இருக்கும் அப்படின்லாம் நம்ம எதுவும் நினச்சிக்க தேவையில்லை. எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்போம். டீச்சர்ஸ் இண்டிவிஜுவலாக கேர் பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்காது. பாய்ஸ் கேர்ள்ஸ் பேசக்கூடாதுன்ற ரூல்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸை குறைக்கிறதுக்காக மட்டும்தான். இங்கே ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு வெளியே போய் அவங்க இன்ட்ரு ஜாயின் பண்ணி அங்கே முடிக்காதவங்க கூட இங்கே வந்து மறுபடியும் என்எம்சிக்கே ஜாயின் பண்ணி இங்கே கம்ப்ளைண்ட் மட்டும் போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்ட சஜஷன் படி இங்கே நிறையா கோச்சிங் நல்லாயிருக்கும், சர்க்கம்ஸ்டன்சஸ் எல்லாமே ஸ்டாஃப்ஸு எல்லாருமே நல்லா சொல்லித்தராங்க அப்படின்றத பார்த்து நான் மறுபடியும் இன்ட்ரு இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். இங்கே பிகாம் முடிச்சுட்டு வந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் நிறையா விஷயம் நிறைய தெரிஞ்சிருக்கும், அவங்ககிட்ட இருந்து நான் நிறைய கற்றுட்டு இருக்கேன். என்னதான் பிகாம் முடிச்சுட்டு வந்திருந்தாலும் பேசிக்லேருந்து தான் இங்கே அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. என்எம்சி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபுட் ஃபெசிலிட்டியும் ஓகே தான். டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி பற்றி சொல்லணும் அப்படின்னா இப்போ ஹாஸ்டலில் 2 வார்டன்ஸ் இருப்பாங்க அண்ட் தென் 1 டீச்சிங் ஃபேக்கல்ட்டிஸும் இருப்பாங்க. இப்போ நம்ம ஹாஸ்டல்லேருந்து காலேஜ் வரோம் அப்படின்னா நம்ம கூட அந்த ஒரு வார்டன் ட்ராவல் பண்ணி தான் வருவாங்க. ஸோ நம்ம எந்த ஒரு பயமே இல்லாமல் ட்ராவல் பண்ணி வரலாம். கேர்ள்ஸ்க்கான சேஃப்டி எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ நம்மளை யாராவது விசிட் பண்ண வராங்க அப்படின்னா அன்னோன் பர்சன்ஸ் யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்மளுடைய விசிட்டர்ஸ் கார்டில் யாரோடைய ஃபோட்டோ, பேரண்ட்ஸ் ஃபோட்டோ இருக்கோ அவங்கள மட்டும்தான் நம்மளை வந்து பார்க்க அலோவ் பண்ணுவாங்க. அன்வான்டாக நம்ம யாரையும் போய் மீட் பண்ணவும் முடியாது. ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூ இருக்குது, அப்படி எமர்ஜென்சியாக இருக்குது அப்படின்னா எப்போ வேணாலும் வார்டன்ட்ட சொல்ல, எப்போ வேணால் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவாங்க. எல்லாமே ரைட்டிங் ப்ராக்டிஸாக வந்துச்சு. நான் எப்பவுமே முன்னாடி ஃபோனு லேப்டாப் அப்படியே படிச்சிருந்தனால அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ் இல்லாமல் இருந்தாலும் டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் ரைட்டிங் வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டும் எழுத எனக்கு வந்து அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஈஸியாக வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆச்சு, கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆச்சு. என் பேர் காவ்யா. நான் வந்து நேஷ்னல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் தான் ஃபவுண்டேஷன்
ஃபவுண்டேஷன் 1920 பேட்ச்சில் வந்துட்டு படித்தேன். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்துட்டு கிளியர் பண்ணிட்டேன். அதே மாதிரி 2021 வந்துட்டு சிஏ இன்ட்ரோ இங்கே தான் படித்தேன். கோவிட் பேட்ச் அதனால வந்துட்டு ஆன்லைனில் தான் வந்துட்டு நடத்துனாங்க. அப்போவும் வந்துட்டு ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போது November 24 அட்டம்ப்டில் வந்துட்டு ஃபைனல் கிளியர் பண்ணி சிஏவாக குவாலிஃபை ஆயிருக்கேன். நான் பேசிக்காக வந்துட்டு என்எம்சி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும். ஏன் அப்படின்னா நான் வந்து ஒரு நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து எனக்கு வந்து எந்த அளவுக்கு அவங்க எனக்கு பேஸ் வந்துட்டு ஸ்ட்ராங்காக போட்டிருந்தாங்க அப்படின்னா என்னால் ஃபைனல் செல்ஃப் ஸ்டடி பண்ணியிருக்க முடியும்னு நீங்கள் அந்த க்ரோத்லேயே யோசிச்சு பாருங்கள். ப்ளஸ் இங்கே வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் நடக்கும்போது கூட அந்த ஃபுல் டே ஸ்ட்ரெச்சாக வந்துட்டு கிளாஸ் நடந்துகிட்டே இருக்கும். எப்போவுமே வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டே இருக்கணும். ஆன்லைன் கிளாஸில் கூட எங்களுக்கு வந்து ஓரல் டெஸ்ட் எல்லாம் நடந்துச்சு. நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இங்கே வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக படிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். காலையில் எழுந்திரிச்சும் வந்துட்டு அங்கே நம்ம படிப்போம். ஏன்னா இங்கே வந்து டெஸ்ட் இருக்கும். அந்த கிளாஸ் அட்மாஸ்ஃபியர் இருக்கிறதுனால ஒரு ஹெல்தி காம்படிஷன் இருக்கும் எல்லாருமே படிக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி இங்கே 50% டெஸ்ட்டு 75% டெஸ்ட் அந்த மாதிரியெல்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. அதனால நம்ம எப்போவுமே வந்துட்டு எங்கேஜாகவே இருக்கணும். நம்மளுக்கு வந்து வேறு தாட்ஸே இருக்காது. அதே மாதிரி இங்கே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இருக்காது. ஸோ 12th எப்படி நம்ம பப்ளிக்காக ஹெவி எஃபோர்ட் போட்டு படித்தோமோ அதே கல்ச்சரில் இங்கே வரும்போது அதே மாதிரி யூனிஃபார்மு அவங்களே வந்து ஹாஸ்டல்லேருந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க. நம்மளுக்கு அங்கே வாஷிங்க்கு கூட வந்துட்டு ப்ராப்ளம் இருக்காது. எல்லாமே பார்த்துப்பாங்க. நம்மளுக்கு படிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது நம்மளோட மைண்டில் வந்துட்டு படிக்கிறதுல தான் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். 2 hours 3 hours அகாடமியில் படித்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அதுக்கப்புறமா டவுட் வந்தால் கேட்குறதுக்கு கூட அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் காண்டாக்டும் இருக்காது, ப்ரொஃபஸர்ஸ் காண்டாக்டும் இருக்காது. ஆனால் இங்கே வந்துட்டு உங்களுக்கு 24/7 இங்கேயே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஒரு இன்டென்ஷன் மட்டும் இருந்தால் போதும், இவங்க படிக்க வச்சுருவாங்க. உங்களாலேயும் படித்து என்ன மாதிரி ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் சிஏ ஆக முடியும். ஜென்ரலாக இங்கே லா அப்படிங்கிற சப்ஜெக்ட்டு இந்த ஏரியா பீப்புளுக்கு ஒரு டஃப்பான சப்ஜெக்டாக இருக்குது. அது ஏன் அப்படின்னா அவங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ல ரொம்ப லேக் ஆகுறதுனால அது அவங்களுக்கு டஃப்பாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. முக்கியமாக என்ன அவங்க ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் எக்ஸஸான கம்யூனிகேஷன் ஸ்கில்லை கெயின் பண்ணிக்கிறதுக்காக அதிகமாக இங்கிலீஷ் நாலேஜ் அவங்க வளர்த்துக்கணும். அப்படிங்கிறதுக்காக இன்னும் லிசனிங் ஸ்கில்லும் ரீடிங் ஸ்கில்லும் அவங்க வளர்த்துக்கணும். ஸோ அதுக்கு இப்போ இங்கே ப்ராக்டிஸ் அவங்க ஒரு லா பேப்பரை அவங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய கொஷின் பேப்பர்ஸ் அவங்க எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருக்கட்டும். அது போக இன்னும் நிறையா கேஸ் ஸ்டடீஸ் பேசிக்காக ஃபவுண்டேஷனும் சரி இன்டர்வியூ சரி கேஸ் ஸ்டடீஸ் அதிகமாக இங்கே ஹேண்டில் பண்ணுறனால கொஷின் பேப்பரில் நம்ம பார்க்குறனால நிறைய கேஸ் ஸ்டடீஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னுமே நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் எக்ஸாமில் நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே ஸ்டூடெண்ட்டாகவும் இருந்தனால எனக்கு நல்லாவே புரியும் ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் என்ன அப்படிங்கிறது. ஸோ அவங்களுக்கு எப்படி சொன்னால் புரியும், அதே மாதிரி எப்படிப்பட்ட சப்ஜெக்டை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான அட்வைஸஸும் நிறையவே அவங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இப்போ எப்படி ப்ரிப்பரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஈச் அண்ட் எவ்ரிடே வந்து நம்ம ஒரு மினிமம் ஒரு 3 to 4 சம்ஸ் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். அந்த சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சாப்டர்ஸோட கீ கான்செப்ட்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு தேவையான இன்புட்ஸ் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கான்செப்ட்ஸில் புரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து சம்ஸில் அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம டெய்லி வந்து இப்போ கிளாஸ் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி காட்டுவோம். நீங்கள் வந்து ஈவினிங் போயிட்டு வந்து அந்த ஒர்க் அவுட் பண்ண சம்ஸை பேஸாக வச்சுக்கிட்டு திரும்ப நம்ம ஒரு அதே சம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக ஒர்க் பண்ணி பார்க்கணும். அது போக நியூ சம்ஸ் எடுத்து என்ன பண்ணி பார்க்கணும், அதே சேம் கான்செப்ட்ஸில் கூடிய சம்ஸ் எடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதுன்னு தெரிய வரும். அப்படி ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு என்னால் வந்து கிளாஸ் ரூமில் லிசன் பண்ணதை அப்ளை பண்ண முடியாமல் போகலாம். இல்லாட்டி ஒரு டிஃப்ரெண்ட் சம்ஸில் பார்க்குறப்ப வந்து நமக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்மளால் அப்ளை பண்ண முடியாத போகிறப்ப அதுதான் உங்களுக்கு ஒரு டவுட்ஸாக வரும். அதை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டே வரும்போது இல்லை வந்து ஸ்டடி ஹவுஸில் இருக்கும்போது அந்த இப்போ அக்கௌண்ட்ஸ்னால் அந்த அக்கௌண்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி கேட்டால் அந்த டவுட்ஸ் நம்ம இமீடியட்டாக கிளாரிஃபை பண்ணணும். அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சாப்டர் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு போக முடியும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜஸ் வந்து அந்த அதாவது இனிஷியல் ப்ரிப்பரேஷன் சொல்லுவாங்க. ஒவ்வொரு சாப்டர் இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஸோ ஃபைனலாக வந்து ரிவிஷன் ஸ்டேஜ் வரும். ஸோ அப்போ ரிவிஷன் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு படித்த சாப்டர்லேருந்து திரும்ப ஒரு நம்ம ரிவிஷன் பண்ண ஆரம்பிக்கிறப்ப நீங்கள் திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு சாப்டர் இப்போ சாப்டர் 1 வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து சாப்டர் 2க்கு போகும்போது நம்ம சாப்டர் 1 வந்து ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு தான் சாப்டர் 2 வந்து நம்ம ப்ரிப்பரேஷன்
ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஒவ்வொரு சாப்டர்ஸ் நீங்கள் போக போக ப்ரீவியஸாக படித்தது எல்லாமே நம்ம ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணிகிட்டே வரணும். அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறத நீங்கள் கண்டினியூவாக கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம நல்லா கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எக்ஸாமினேஷனில் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ ரிவிஷன் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த சாப்டர்ஸ் வைஸ் நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது ஒவ்வொரு சாப்டர் நீங்கள் படிச்சுட்டு எல்லா சாப்டர்ஸ் கூடிய சம்ஸ் வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். சார் டு பி ஆனஸ்ட் சொல்லணும்னா இப்போ நான் +2 முடிச்சிட்டேன் சார். ஒரு பிபிஏவோ பிகாமோ இல்லை இன்ஜினியரிங்கோ எடுக்கிறனால 3 வருஷம் இல்லை 4 வருஷத்தில் என் கையில் ஒரு டிகிரி இருக்குது. 21 வயசில் என்னால் வேலைக்கு போக முடியும். இதில் ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது அப்படிங்கிறத மாணவர்கள் ஃபீல் பண்ணுறாங்க. இது டூ ஆர் டை மாதிரி தான். நான் பாஸ் பண்ணால் நீங்கள் சொல்கிற லட்சங்களை சம்பாதிக்கலாம், இல்லைனா என்னோட கரியரே போச்சு, என் கையில் டிகிரி கிடையாது, என் பேருக்கு பின்னாடி எதுவுமே இருக்காது, நான் திருப்பி 21 வயசில் போய் என்னால் ஒரு டிகிரியும் ஸ்டார்ட் பண்ண முடியாது. செகண்டு, இதில் ஃபெயில் ஆகிறதுக்கு 50-50 சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது மாணவர்களோட ஒரு பொதுவான கண்ணோட்டம். இந்த மாதிரி ஒரு அன்சர்டன் சுச்சுவேஷனில் நான் எப்படி சார் சிஏக்குள்ளே வருவேன்? அதை எப்படி நீங்கள் மோட்டிவேட் பண்ண முடியும்? சரி, இந்த கேள்விக்கு நான் வேறு மாதிரி ஒரு பதில் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் வந்து +2 முடிச்சிட்டிங்க, MBBS சேர்றீங்க, என்ன கேரண்டி இருக்குது நீங்கள் டாக்டர் ஆகிடுவீங்கன்னு? நீங்கள் அதில் ஃபெயில் ஆக மாட்டிங்களா? அந்த படிப்பை பாதியில் நிறுத்திட்டா உங்களுக்கு என்ன 2 இயர்ஸ் MBBS முடிச்சிருக்கேன், 3 இயர்ஸ் MBBS முடிச்சிருக்கேன்னு ஏதாவது சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா? முடியாது. நீங்கள் அதில் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் ஃபெயில் தான். +2 மட்டும்தான் உங்கள் கையில் இருக்க போகிற ஒரு குவாலிஃபிகேஷன். இதே நிலைமை தான் உங்களுக்கு BE படித்தாலும் இல்லை லா மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படித்தாலும். ஓகே, ஸோ அப்போ வந்து நார்மலாக ஒரு கிராஜுவேஷன் கோர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து நான் வணிகவியல் துறை சார்ந்த படிப்புகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு BCom BBA மாதிரியான பட்டப்படிப்புகள். இதே வந்து அறிவியல் துறையில் பார்த்தீங்கன்னா BSc மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரியான ஒரு பட்டப்படிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பட்டப்படிப்புகளில் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த துறை சார்ந்த கல்வி அறிவு வந்து ஒரு 20 முதல் 30% மட்டும்தான் இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு சாதாரணமான ஒரு வேலை வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே, சொல்லலாமா? சாதாரணமான ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் சொல்கிற மாதிரி MBBSஓ இல்லை BEஓ CA CMA CS சட்டம் மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 60 முதல் 100% வரைக்கும் இந்த துறை சார்ந்த ப்ராக்டிக்கல் நாலேஜை வந்து நீங்கள் கெயின் பண்ண போகிறீங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடணும்? ஸோ நீங்கள் அந்த படிப்புகளுக்குள்ளே நுழையும் போதே நான் ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு தோரணையில் நுழைஞ்சிங்கன்னா நிச்சயமாக இதில் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியாது. CMA கோர்ஸ் அப்படிங்கிறது எப்படி CA நீங்கள் படிக்கிறோமோ அதே மாதிரி தான் CMA கோர்ஸும் நம்ம வந்து பண்ணணும். CMA படித்தாலும் நீங்கள் வந்து ஆடிட்டர் ஆகலாம். இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காஸ்ட் ஆடிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களோட பேசிக் என்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுவாங்க, இவங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து கேரி அவுட் பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணலாம், அங்கே வந்து காஸ்ட் ஆடிட்டராக ஒர்க் பண்ணலாம், காஸ்ட் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணலாம், அங்கே வந்து CFOவை நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். இது மாதிரி நீங்கள் ஹை லெவலில் நீங்கள் எவ்வளோ தூரம் வேணால் போகலாம். ஏன் அப்படின்னா அங்கே வந்து உங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, காஸ்ட்டு வந்து எதுக்காக இவங்க வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி ஒரு பொருளை தயார் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது இந்த காஸ்ட் ஆடிட்டரோட வேலை. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த எவ்வளோ நம்ம செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சது அப்படின்னா அதை வச்சு தான் வந்து லாபம் சம்பாதிக்க முடியும். நம்ம எவ்வளோ லாபம் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து 100 ரூபா வந்து மார்க்கெட்டில் பொருள் வந்து விற்க முடியும் அப்படின்னா, நம்ம எந்த 80 ரூபாய்க்கு நம்ம அந்த பொருளை செய்கிறோமா, 70 ரூபாய்க்கு பொருளை செய்கிறோமா, 50 ரூபாய்க்கு பண்ணுறோமா அப்படிங்கிறத வச்சு தான் உங்களோட ப்ராஃபிட், உங்களோட லாபத்தை வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க. இந்த வேலையை வந்து எப்படி நம்ம வந்து செலவு பண்ணியிருக்கோம், எப்படி அந்த செலவை வந்து கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது பண்ணுறது தான் இந்த காஸ்ட் ஆடிட்டரோட காஸ்ட் அக்கௌண்டன்ட். இவங்க இதெல்லாம் இந்த வேலை பண்ணுவாங்க. இந்த CMSஓட மெயின் ஒர்க்கு இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இது போக இவங்க வந்து தனியாக வந்து ஃபேம் வச்சும் ஆடிட் ஃபேம் வச்சும் நம்ம வந்து இது பண்ணலாம். அதில் நிறையா ஸ்கோப் இருக்குது. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா CA CMA கோர்சஸ் CS இது எல்லாமே வந்து கஷ்டமான கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரவலான கருத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இடையில் இருக்குது. பட் அப்படி வந்து கஷ்டமான கோர்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டமான கோர்ஸ் எல்லாம் இல்லை. இட் டிபெண்ட்ஸ் ஆன் தேர் வில்லிங்னஸ் டு ஸ்டடி. ஆர்வமாக படித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிராக் டவுன் பண்ணிடலாம். இது ஒரு சிட்டியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிக்க முடியும், வில்லேஜில் இருக்கிறவங்க அந்த மாதிரி எல்லாம் படிக்க முடியாது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க முடியாது, இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இடையில் இருந்தால் அது தவறு. லாங்குவேஜ் வந்து இட் டசன்ட் மேட்டர். கஷ்டம் அப்படிங்கிறது எதை வச்சு சொல்கிறாங்கன்னா அப்டேட் ஆகிட்டு இருக்கணும். ரெகுலராக வந்து டாக்ஸேஷன்லாம் எடுத்தீங்க அப்படின்னா ரெகுலராக அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும், நம்ம அப்டேட் ஆகிட்டே
பண்ணிகிட்டே வரணுமோ தவிர மிச்சபடி டஃப் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இப்போ என்ன எடுத்துட்டிங்க அப்படின்னா, நான் ஒரு வில்லேஜ் ஸ்கூலில் இருந்து தான் படிச்சுட்டு வந்தேன். படிக்க முடியல அப்படிங்கிறது கிடையாது. ஆஸ் எ விமன் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, கேர்ள்ஸ் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண முடியாது அதுக்கப்புறம் அப்படிங்கிறதெல்லாம். பட் ஐ கம்ப்ளீட்டட் த கோர்ஸ் ஆஃப்டர் மை மேரேஜ் ஒன்லி. அதனால் வந்துட்டு இதில் ஹேர்டில்ஸ் இருக்குது, பண்ண முடியாது அப்படிங்கிற நெகட்டிவ் தாட் வேணுங்கிறதே கிடையாது. டெஃபினட்டாக வில் பவர் இருந்தால் யூ கேன் ட்ராக் டவுன் ஈஸிலி. இப்போ +2 முடித்த மாணவர்கள் சிஏல வந்து சேரணும் அப்படின்னா அவங்க எங்கே அப்ளை பண்ணணும்? நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் எப்போ, ஒரு ஜூனா ஜூலையா எப்போ வந்து சேரலாம்? +2 இப்போ எக்ஸாம்ஸ் எழுதியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிஏ படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஈவன் அவங்க ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் கூட வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியா? ஆமாம். ஸோ ஏன்னா அவங்க வந்து பாஸ் பண்ணிடுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா. பொதுவாக வந்து வேற ஒரு படிப்புக்குள்ளே சேரணும்னா எவ்வளோ மதிப்பெண் எடுக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் அட்மிஷன்ஸ் இருக்கும். நான் நல்ல மதிப்பெண் எடுத்தால் நல்ல கல்லூரி, அங்கே எனக்கு கல்வி கட்டணம் குறைவாகும், டொனேஷன்ஸ் தேவைப்படாது அப்படின்றதுனால நம்ம ரிசல்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ சிஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பார்க்க போகிறதுல நீங்கள் பாஸ் பண்ண போகிறீங்கன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த படிப்புகளுக்குள்ளே சேர முடியும். ஐசிஐ நிறுவனம் பொறுத்த வரைக்கும் இதனுடைய சேரும் முறையை எளிமையாக வச்சுருக்காங்க. ஆன்லைன்லேயே அவங்களுடைய அப்ளிகேஷன்ஸை சப்மிட் பண்ணிடலாம். ப்ரொவிஷனல் அட்மிஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ரிசல்ட்ஸ் வந்த பிறகு நீங்கள் உங்களுடைய மார்க் ஷீட்ஸ் எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து www.icai.org ஒரு இணையதளம் மூலமாக இந்த படிப்புகளுக்குள்ள பதிவு பண்ணிக்கலாம். ஸோ பொதுவாக மாணவர்கள் வந்து நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் அந்த படிப்புக்கான பயிற்சி எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா நாங்கள் பொதுவாக அட்வைஸ் பண்ணுறது மாணவர்கள் பெற்றோர்களோட நம்மளுடைய கல்லூரிக்கு வரணும். நம்ம கல்லூரி பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் துடுப்பதி என்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம கல்லூரி மூலமாக இதற்கான பயிற்சிகளை மாணவர்கள் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நம்ம கல்லூரியில் சேர்கிற மாணவர்களுக்கு அவங்க சிஏ நிறுவனத்தில் பதிவு செய்ய வேண்டிய விஷயங்கள், கல்வி கட்டணம் செலுத்த வேண்டியது, இல்லை அங்கேருந்து அவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்குறதுலேருந்து எல்லா விஷயங்களையும் நம்மளே வந்து அவங்களுக்கு அசஸ் பண்ணி கொடுத்துறீங்க என்டையரா. அப்போ நம்ம என்எம்சி அப்ரோச் பண்ணிட்டாலே A to Z அவங்களுக்கு வந்து எல்லா விதமான வந்து அவங்க அந்த கோர்ஸை முடிச்சு எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆகிறது, அதுக்கான ஹால் டிக்கெட் வர வைக்கிறது, எக்ஸாம் சென்டருக்கு அவங்களை கொண்டு போய் விடுறதுல இருந்து அவங்களோட ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். சூப்பர் சார்.